துரதிர்ஷ்டவசமாக யாருமே எதிர்பாராத வகையில் திமுக அணியில் அடுத்தடுத்து சலசலப்புகள். அவங்களே அவங்க கண்ணெடுத்து குத்திக்கிட்ட மாதிரி. திருமாவளவனால லேட்டஸ்ட்டாக ஒரு சங்கடம் திருமாவளவனால வந்தது. நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க, அவர் ஏன் போட்டியிடணும்னு தீர்மானிச்சாரு, அப்புறம் ஏன் அதுல இருந்து மாற்றினாரு அவர் அந்த முடிவுல இருந்து ஏன் வந்து? ஏன்னா அவர் சீரியஸாகவே இல்லைன்னு எனக்கு முதல் நாளே தெரியும். வீடியோ மூலமா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அது தவறு. அதான் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறார். வேட்பாளர் பட்டியலையே நெருக்கடினா திமுக நயினார் நாகேந்திரன் தலைமையில பாஜக இயங்குறது அண்ணாமலைக்கு வந்து அதிருப்தியை தருதுன்னு. அது மனுஷன் தானுங்க, அரசியல்வாதி. மனுஷனுக்கே ஒரு ஆசை இருக்கிற போது அரசியல்வாதிகளுடைய ஆசைகளுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஆனா நெருக்கடி தராங்க, எஸ்ஓபி போட்டு எங்களுக்கு வந்து வழி விட மாட்டாங்க, பிரச்சாரத்திற்கான நெருக்கடி. என்ன இவர் வராருன்னா அப்படியே ஊரே ஒதுங்கி நிக்கணுமா? தேர்தல் அரசியல் இப்படிதான் நம்ம தவிர்க்கிறதுக்காக நாங்க வந்து பிரச்சாரத்திற்கு களத்துக்கு எங்களால முழுசா போக இதெல்லாம் ஒரு பேச்சா? எந்த தலைவராக எம்ஜிஆர் கூட பெரிய ஆளானீங்க. எம்ஜிஆருக்கும் இது போலதான் அழுத்தங்கள் கொடுத்தாங்க. ஆனா எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. அதே போல எப்படி வெற்றி பெற்றார்? வீட்டுக்குள்ளே இருந்த ராமாவரம் தோட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் வெளியவே வரமாட்டேன்னு வெற்றி பெற்றாரா? பொய் சொல்லக்கூடாது, மக்களை திசை. உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு, உங்களுடைய இயலாமைக்கு விதிமுறைகளையோ காவல்துறையோ அரசாங்கத்தையோ குறை சொல்லக்கூடாது. அது இப்ப அரசாங்கத்தை சொல்லணும் அவசியமே இல்லை. புத்தியுள்ள எவர் ஒருத்தரும் சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சிருந்த மக்கள் கிட்ட போய் சொல்றது. இவங்க புதிய கட்சி தான், புதிய அனுபவம் தான். 3வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நான் புதுசு சொல்லிட்டே இருப்பீங்களா? பொறுப்புணர்வுன்னு ஒன்று வேணும். தாவேகாவுக்கு துரதிர்ஷ்டவசமாக சுத்தமா யாருக்குள்ள, தலைவன் தொடங்கி தொண்டன் வரைக்கும் பொறுப்புணர்வுங்கிறது சுத்தமாவே இல்லை. இப்படி ஒரு தலைவரும் கட்சியும் தேவையா? சீமான் 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு வாங்கிய அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை விஜய் தான் சந்திக்கிற முதல் தேர்தலே வாங்கிடுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவு சீமானுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு SP லக்ஷ்மணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல்களும் சூடுபிடிச்சிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு வரோம். 4 முனை போட்டின்ற ஒரு நிலவரம் வந்து தீவிரமடைஞ்சு வருகிறது. சசிகலா ராமதாஸ் தரப்பு 5 முனை போட்டின்னு உருவாகி இருக்காங்க. களம் யாருக்கு சாதகமா இருக்கு? ரேஸ்ல முந்த போவது யார்? உங்களோட பார்வை என்ன? எடுத்த உடனே அப்படி ரிசல்ட் சொல்கிறளவுக்குலாம் இல்லை. ஒரு அணியினுடைய பலம் பலவீனம் வச்சு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வலுவான உறுதியான அணியாக திமுக இருக்குது. அதிமுக அமைச்சதும் வலுவான அணி தான். ஆனால் வீழ்த்துவதற்கு போதுமான அணியாக அது இல்லை. அது பத்தாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம். நானும் அதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். துரதிர்ஷ்டவசமாக யாருமே எதிர்பாராத வகையில் திமுக அணியில் அடுத்தடுத்து சலசலப்புகள். அவங்களே அவங்க கண்ணெடுத்து குத்திக்கிட்ட மாதிரி. நாம் அந்த அணியில் தான் இருக்கிறோங்கிறதே மறந்துட்டு ஒரு கட்சியினரும் அவர்கள் பார்வையில் நியாயமாக இருந்தால் கூட ஒரு பொது பார்வை பார்க்குற போது இந்த அணிக்கு அது பாதகத்தை ஏற்படுத்துமே, இந்த கருத்தை நம்ம வெளியில் சொல்லிட்டா தப்பாக போகுமே, அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு கையை தூக்கிட்டு ஒரே மேடையில் நிற்கிறதுன்ற ஒரு அந்த பிரஞையே இல்லாமல் எல்லோருமே ஒரு தவறு பண்ணாங்க தான் நான் சொல்லுவேன். அது தொகுதி எண்ணிக்கை, கேட்ட தொகுதி, ஆட்சி அதிகார பங்கு கூட பெருசாக பிரச்சனையே வரலை. யாருமே கேட்கல. ஏன்னா திருமாவளவன் ஒரு 1.5 மாதம் முன்னாடி எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை சொல்லிட்டார். இந்த பக்கம் கேட்ட அன்புமணியும் கூட ஆஃப் ஆயிட்டார். அதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லைன்ட்டார். ஸோ 2 அணியில பிரதான 2 அணிகளில் ஆட்சியில் பங்குங்கிறது வரல. காங்கிரஸ் கட்சியோட வெளியில இருந்த 2 பேர் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரம் இல்லாத 2 பேர் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு வெளியில் பெருசாக கேட்கல. உள்ளே போய் பூட்டி அறைகளுக்குள்ளே கேட்டிருக்கலாம். அவங்களே அதை பெருசாக அழுத்தம் கொடுக்கல. ஆனால் வேறு சில சலசலப்புகள் சொல்கிறேன். எண்ணிக்கை, சின்னம், தொகுதி, வேட்பாளர்கள் அப்படின்னு எதிர்பாராத விதமாக திமுகவுக்கு நடந்த அந்த பின்னடைவு. சரி, அப்படின்னா அது ரொம்ப பாதிக்கும்னு பார்த்தா அதிமுக அணியிலையும் கூட ஒரு சலசலப்பு வந்தது. ஏன்னா தலைவர்கள் திமுக அணியில் தோழமை கட்சியில் நடந்து கொண்ட அளவுக்கு வெளிப்படையான அதிருப்தி அதிமுகவுடைய தோழமை கட்சி தலைவர்கள் காட்டலை. அண்ணாமலை மட்டும்தான் கொஞ்சம் ஊடகமாகவே சிலதை சொல்லிட்டு வர்றார். நான் ஏன் தேர்தலில் போட்டியிடலைன்னு மே 4ஆம் தேதி சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் மிக உச்ச வருத்தத்தில் இருக்கிறாருங்கிறத அவரே மறைமுகமாக போட்டு உடைக்கிறார். வாசனுக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். கேட்ட தொகுதிகள் கிடைக்கல,
கடுமையான தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுகிற தொகுதியில் கொடுக்குறாங்கன்னு அந்த வாசனை கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேங்கிறாரு. ஸோ நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா அதிமுக அணியில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. களத்தில் எதிரொலிக்கலாம். அண்ணாமலையினுடைய வரப்போகிற 2 வார கால செயல்பாடுகள் அது பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகுமா, இல்லை கசப்பை மறந்துடுறாங்களா, மறந்துடுற மாதிரியாவது நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவுடைய பலவீனம் எடை போடப்படும். திமுகலையும் கூட இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. திருமாவளவனால் லேட்டஸ்ட்டாக ஒரு சங்கடம் திருமாவளவனால் வந்தது. அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு வராருன்னா அவர் என்ன நினைக்கிறார், அதுக்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம் எல்லோரையும் வேறு மாதிரி யோசிக்க வச்சது. அதுக்கு அவர் ஊடகங்கள் மேலே கோச்சிக்கிட்டார். வேற எப்படி யோசிப்பாங்க? நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. அவர் ஏன் போட்டியிடணும்னு தீர்மானிச்சாரு, அப்புறம் ஏன் அதுல இருந்து மாற்றினாரு அவர் அந்த முடிவுல இருந்து ஏன் வந்து? ஏன்னா அவர் சீரியஸாவே இல்லைன்னு எனக்கு முதல் நாளே தெரியும். அதனால தான் நான் தொடர்ந்து பேட்டியில் சொன்னேன் இவர் வேட்புமனுவை தாக்கல் பண்ண மாட்டார். உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க, குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் தன் விருப்பம், அந்த இடத்திற்காக போட்டியிடுகிற சிட்டிங் எம்எல்ஏ சிந்தனை செல்வன், அதே இடத்தை கேட்டு விருப்பப்படுகிற மேலும் சில பேர், இத்தனை பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நானே போட்டிடுறேன்னு சொன்ன மாதிரி தான் அந்த ஆயுதத்தை. திமுகவின் அழுத்தமா இல்ல உட்கட்சி பூசலா? திமுகவுக்கு அந்த ரோலே இல்லையங்க. தொகுதியே கொடுத்தாச்சு, யார் வேணாலும் நிறுத்துறாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு ஒரு உரிமை இருக்கு. காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா எம்பி பதவி ரிசைன் பண்ணுற சூழல் வருமே, அதை யோசிச்சுக்கங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நாளைக்கு திமுக தானே ஜெயிக்க வைக்கணும். அவரை பானை சின்னத்தில் தான் இவர் கேண்டிடேட்டை போடுவார். ஒருவேளை ஜெயிக்கிறாருன்னா எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக எம்எல்ஏ ரிசைன் பண்ண மாட்டார். ஏன்னா அப்போ தானே ஜெயிக்கிறாரு. அப்போ எம்பியை ரிசைன் பண்ணுறாருன்னா அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி அந்த ஒரு தொகுதியை ஜெயிக்கிறது சாதாரண விஷயமா? குறைஞ்சது 50 கோடி ரூபாய் செலவாகும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது. இடைத்தேர்தல்லாம் இன்னும் கூட அதிகமாகலாம். யார் செலவு பண்ணுவா? காசு ஒரு விஷயம் இல்லை, அந்த உழைப்பு அவசியம் தானா? அனாவசியமான உழைப்பு அவசியமா அப்படின்லாம் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லி, அது அழுத்தம் அல்ல. திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பா, இல்லைண்ணே நான் சீரியஸாக இல்லை, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக சும்மா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி வைத்தியத்துக்காக பயன்படுத்தினேன்னு கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை திமுக அழுத்தத்துக்கு எங்கே வேலை வந்தது? திமுக திட்டுறதுக்கெல்லாம் 1000 விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் பேசுறது இல்லை. ஆகாத கொண்டாந்து இப்படி சொல்கிறது ஆதவர்ஜனா மாதிரியான நபர்கள் திமுக விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விமர்சிக்கிறது இல்லை. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க அழுத்தம் கொடுத்து தான் திருமாவளவன் மாற்றிக்கிட்டாருன்னு. அந்த திருமாவளவனே நேற்றுலேருந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். ஸோ எவ்வளோ வேகத்தில் அதையெல்லாம் மறந்துட்டு இவங்க இறங்கி உற்சாகமாக போகிறாங்களோ அந்த கசப்புகள் மறக்கப்படும். கடந்த காலம் திருமாவளவன் வந்து காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இளைய பெருமாளின் இளைய மகன் ஜோதிமணிக்கு அந்த இடத்தை வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை அவர் அந்த இளைய பெருமாள் மேலே அவர் வச்சிருக்கிற மரியாதை காரணமாக இருக்கலாம். அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு பேசியிருந்திருக்கணும் திருமாவளவன். பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா அந்த வேட்பாளரை ஜோதிமணியை கொடுத்த பேட்டியை பார்த்தா, நான் கேட்டது காங்கிரஸில், ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள், ஒரு வெள்ளந்தியா பேட்டி கொடு. இது எந்த அளவுக்கு களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இதுதான் சொன்னேன். அடுத்தடுத்து சங்கடங்கள். அப்படி அடுத்தடுத்து சங்கடங்களை திமுக அணி சந்திச்சது தான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை மறக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு சொன்னோம். அடுத்த பிரதானமான போட்டியாளர்னா தாவேகா தான். அவர் பிரச்சாரம் செய்கிறதுலேயே அவருக்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி அவரும் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல, இல்லை பிரச்சார விஷயங்களில் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் மாதிரி நபருடைய ஆலோசனை அவர் கேட்குறாரான்னு தெரியல, இல்லை கேட்டு அதை அமல்படுத்துவதில் சிக்கலாக தெரியலை. ஒரு புதிய வரவு, நாமெல்லாம் அல்லது பிற கட்சிகள்லாம் பயப்படுகிற அளவுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள்கிற அளவுக்கு செல்வாக்கு வைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் பிரச்சாரம் செய்கிற லட்சணம் இதுவல்ல. இன்னும் கொஞ்சம் மெனக்கிடணும், பிளான் பண்ணணும். ஒரு நாளும் முக்கியம் இல்லை. இவரால் எத்தனை தொகுதிக்கு போயிட முடியும்? ஆனா நெருக்கடி தராங்க, எஸ்ஓபி போட்டு எங்களுக்கு வந்து வழிவிட மாட்டாங்க, பிரச்சாரத்திற்கான நெருக்கடி. என்ன இவர் வராருன்னா அப்படியே ஊரே ஒதுங்கி நிக்கணுமா? தேர்தல் அப்படிதாங்க, இதுதான் அரசியல். தேர்தல் அரசியல் இப்படிதான் இருக்கும். தவிர்க்கிறதுக்காக நாங்க வந்து பிரச்சாரத்திற்கு களத்துக்கு எங்களால முழுசா போக முடியல. இதெல்லாம் ஒரு பேச்சா? எந்த தலைவராக இப்படி சொல்லி? எம்ஜிஆர் விட பெரிய ஆளானீங்க, கலைஞரை விட, ஜெயலலிதாவை விட பெரிய ஆளானீங்க. எம்ஜிஆருக்கும் இது போலதான் அழுத்தங்கள் கொடுத்தாங்க. ஆனா எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. அதே போல எப்படி வெற்றி பெற்றார்? வீட்டுக்குள்ளேயே இருந்த ராமாவரம் தோட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் வெளியவே வரமாட்டேன்னு வெற்றி பெற்றாரா? ரோடா எம்ஜிஆர் போனார். எல்லா தலைவர்களும் போனாங்க. தத்தி ஜெயலலிதாவால் சுத்தமாக முடியலன்றப்போ கூட 4 ஊருக்கு அவர் ஹெலிகாப்டரில் போய் அப்படியே அந்த காரில் இறங்கி கார் அப்படியே மேடைக்கிட்ட போகிற மாதிரியே நடந்து போயெல்லாம் 30 பேர் நிற்க வச்சு பிரச்சாரம் பண்ணார். மக்கள் அப்படியாவது பார்க்கணுமே. மற்ற கட்சிகளுக்கு போடக்கூடிய நிபந்தனைகளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவேகாக்கு வந்து அதிக நிபந்தனைகள் கொடுக்குறாங்க ஒரு பொதுக்கூட்டம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த நிபந்தனைகளை மக்கள் மத்தியில் வெளியிடுங்க. திமுக கொடுத்த நிபந்தனைகள் என்னான்னு கேளுங்க. அவங்க எப்படி அமல்படுத்துறான்னு தவிர வெளிப்படையாக ஆதாரத்தோடு சுட்டி காட்டணும். பொய் சொல்லக்கூடாது. மக்களை திசை உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு, உங்களுடைய இயலாமைக்கு
விதிமுறைகளையோ காவல்துறையோ அரசாங்கத்தையோ குறை சொல்லக்கூடாது. அது இப்போ அரசாங்கத்தை சொல்லணும் அவசியமே இல்லை. புத்தியுள்ள எவர் ஒருத்தரும் அரசாங்கத்து மேலே சொல்ல மாட்டோம். இப்போ இருக்கிறது காபந்து அரசு, அதிகாரமற்ற அரசு. தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க, துணிச்சல் தான் தேர்தல் ஆணையத்து மேலே சொல்லணும் இல்லை. இவர் ஓய்பிரிவு பாதுகாப்பில் நான் இருக்கிறேன். நிர்மல்குமார் நெட்டலுனர் எங்கள் தலைவர் ஓய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறார், அவரை பொது இடங்களில் எப்படி பாதுகாப்புன்ற SOP அமல்படுத்துங்க சரியான. அந்த பெரம்பூர் கூட்டம் முடிஞ்ச அன்னைக்கு அடுத்த நாள் அனுப்பிச்சாங்க, ஒரு வாரம் ஆச்சுல்ல. பிஜேபி ஒரு பதிலும் சொல்லலை. பிஜேபி ஆளுகிற மத்திய அரசு ஒரு பதிலும் சொல்லலை. அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் இதுக்கு பதிலே சொல்லலை. விஜய் ஒரு அறிக்கை விட்டாரா? ஏன் மௌனமா இருக்கார்? திருச்சி கிழக்குல பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது பிஜேபி பத்தி பேசாத டிவிகே தலைவர் விஜய், காவி கூட்டணி பிஜேபியை நம்பாதீங்க, கள்ள கூட்டணி திமுகவை நம்பாதீங்க, அதாவது பிஜேபி பத்தி பேசலன்னு சொன்ன அதே விஜய் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசினதா தொடர்ந்து பேசுற மாதிரி பிஜேபி திட்டி தான் பிரச்சாரம் பண்ண அவசியம் கிடையாது. நான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் சொல்ற உரிமை விஜய்க்கு இருக்கு. ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு பேச வேண்டிய இடங்கள்ல பேசாமல் இருக்கிற போதுதான் நம்ம அதை சுட்டி காட்டணும். சிலிண்டர் விஷயத்துல மத்திய அரசை மட்டும் தான் நீங்க குறை சொல்லணும். அது தேவையில்லாமையோ அல்லது மக்களை திசை திருப்புற மாதிரி திமுகவை சேர்த்துக்கிறார். திமுகவை தனியாக திட்டுங்க, அதுக்கு 1000 விஷயம் இருக்கு, பட்டியல் நான் தர்றேன். எதுக்காக சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல போய் திணிக்கிறீங்க? கூட்டுச்சதி பண்றாங்கன்னு ஜனநாயக விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு. தமிழ்நாடு அரசுக்கு அதில் என்ன ரோல்? சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்கு? வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஜய்க்கு இது தெரியும். தெரிஞ்சிருந்து மக்கள் கிட்ட போய் சொல்றது. இந்த மாதிரி பொய்களை சொல்ல வேண்டாம். எங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க, தொண்டர்கள் நீங்க தொண்டர்களை வரவிட போலீஸ் தடுக்கலைன்னா, தடுத்த பிறகுமே இத்தனை பேர் வேன் பின்னாடி போய் விழுந்து சாகுறான். 19 நாள் ஒருத்தர் ஐசியூல இருந்து உயிரை விட்டான். விஜய் அதை என்னன்னு கூட கண்டுக்கல, அது வேற விஷயம். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு போலீஸ் தடுத்தா எங்கள் தொண்டர்களை தடுக்கிறார்கள். இப்படி நெருக்கடி தராதிங்கன்னு போலீஸ் வந்து தடுத்தாங்கன்னா எங்கள் தொண்டர்களை தடுக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ண விடாமல் எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் போதிய காவல்துறையினர் நீங்கள் நியமிக்க மாட்டீங்க. 5000 பேர் கூடுற மக்கள்கிட்ட 2000 போலீஸ்கார் போட முடியுமா? 100-200 பேர் வச்சு தான் பண்ண முடியும். அந்த 100 பேர் கூட இல்லைங்கிறது ஆதாரபூர்வம் மக்கள்கிட்ட வந்து பேசணும். விஜய் பாதுகாப்பு அளிக்குது அப்படின்ற பட்சத்துல வில்லிவாக்கத்துல அந்த பாட்டில் வீசின சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? ஏங்க, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிற இடத்துல வீசினவன் யாரு என்ன விசாரணை நடத்தாதானுங்க தெரியும். என்ன வேணாலும் அரசியலே இதுதானே. அவ போன பாட்டில் வீசுறான்ட்டு விஜய் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? நான் சொல்றது அதுதானே. வெளியில வாங்க, அந்த பாட்டில் உங்க மேல வாங்கிக்கங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து களத்தில் இருந்து உங்கள் நிர்வாகிகளை கட்சிக்காரங்களுக்கு உரிய ஆலோசனைகளை சொல்லி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு 10 பேரை முன்னாடி அனுப்பி கூட்டத்தை கட்டுப்படுத்துறது போலீஸ்காரங்க வேலை மட்டுமா? மற்ற கட்சியெல்லாம் நடத்துகிறாங்கல்ல. இவங்க புதிய கட்சி தான், புதிய அனுபவம் தான். 3வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நான் புதுசுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? பொறுப்புணர்வுன்னு ஒன்று வேணும். தாவேக்காவுக்கு துரதிருஷ்டவசமாக சுத்தமாக யாருக்குள்ள தலைவன் தொடங்கி தொண்டன் வரைக்கும் பொறுப்புணர்வுங்கிறது சுத்தமாகவே இல்லை. இப்படி ஒரு தலைவரும் கட்சியும் தேவையான்னு யோசிக்க வச்சிடாதீங்க. ஆனா மக்கள் வந்து அவர் வந்தாலே வந்து கூட்டம் கூடுறாங்க, இளைஞர்கள் ஆர்ப்பரிப்பு அதிகமா இருக்கு. இது வந்து திராவிட கட்சிகள் மீது உள்ள அதிருப்தின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா? ஒருத்தருடைய பார்வையை பொறுத்தது. மற்ற யார் மேலேயும் பிடிப்பு இல்லாம தான் இவர்கிட்ட வராங்கன்னு எடுத்துக்கலாம். வர்ற எல்லோருமே ஓட்டு போடுவாங்களா தெரியாது. அந்த நம்ம வரப்போற ரிசல்ட்டை வச்சு தான் அதை நம்ம ஓரளவு யூகம் பண்ணலாம். பல பிள்ளருடைய பார்வை இருக்குது. ஒருத்தருடைய கோணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை பார்ப்பாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறான்னு ஒருத்தர் சொல்லுவார், நான் ஓட்டாக மாறும்னு சொல்லுவேன். கூடவே நான் என்ன சொல்லுவேன், இவருக்கு வர்ற கூட்டம் மொத்தமே அவ்வளோதான்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் அந்த லட்சணத்தில் தான் அரசியல் பண்ணுறார். அந்த இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிவுரை கூட சொல்ல மாட்டாருன்னு சில ஆதங்கத்தை நம்ம சேர்த்து சொல்கிறோமே தவிர, விஜய்க்கு கூட்டக்கூடன்னு யாரும் ஒன்றும் அதில் பொறாமப்பட்டு ஒன்று தெருவில் இறங்கி கத்தலை. உள்ளூர் கட்சிகளுக்கு பயம் இருக்கணும். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கிறது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. இப்போ கடைசி சில தினங்களாகவே பார்த்தோம்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகுது இல்லையா சார்? லோக் போலா இருக்கட்டும், ஓட்டஸாக இருக்கட்டும், லோயோலா காலேஜ் பண்ண அந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், ரொம்ப குறைந்த சதவீதத்திலே வாக்கு வித்தியாசம் வருது. அது வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே ப்ளஸ் டிவிகே. இல்லை, அவ்வளோலாம் கருத்து கணிப்பெல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எந்த வகையில் நம்பிக்கைக்குரியதே அல்ல. அது யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாலும் சரி, யாரோ ஒருத்தர் சொல்கிறது ஃப்ளூக்கில் வேணால் சரியாக இருக்குமே தவிர, கருத்து கணிப்புகள் மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு திணிக்கப்படுவதுதான் யார் நடத்தினாலும். சில நிறுவனங்கள் விதிவிலக்காக இருக்கலாம், சரிதானா? அப்படி வர்றவங்களே கூட அவர்களை அறியாமல் சில விஷயங்கள் உள்ளே புகுத்தப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு தேர்தல்லையும். ஓட்டர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவங்க இன்னொருவரோடு இணைந்து அப்படிங்கிற போது பின்னாடி என்னவெல்லாம் டைப் நடந்தது தெரியாது. நீங்கள் சொன்னதுலேயே ஒரு நிறுவனம் போய் சர்வே எடுக்க போகிறதுக்கு முன்னாடி திமுகவை போய் பார்க்குறாங்க, நாங்கள் சர்வே எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன் திமுக போகிறீங்க? திமுகவுக்கு சர்வேக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நாங்களுக்கு செலவாகுது, பணம் கொடுங்கன்னு போய் எனக்கே தெரியும். அது அவங்க கொடுக்கலன்னொன்னே இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஏதோ நடந்தது, ரிசல்ட்டை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதுக்கு பேர் சர்வேவா?
இந்த விழிப்புணர்வு மக்களுக்கே வந்துருச்சு. அதனால தான் மக்கள் உண்மையை சொல்கிறதில்ல. எந்த சர்வே எடுக்கிற நிறுவனமாவது நாங்கள் கேட்ட கேள்வி பட்டியல் இதுதான்னு வெளியில் காமிச்சிருக்காங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? காட்டவே மாட்டானுங்க. அங்கே தான் திருட்டுத்தனமும் யோக்கியமற்ற தன்மையும் தொடங்குது. கேள்விகளை வடிவமைக்கிறதுலையே இவங்க என்ன நோக்கத்துக்காக களத்துக்கு போகிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று, 150 இடங்கள் திமுக ஜெயிக்கும், 140 இடங்கள் அதிமுக ஜெயிக்கும் சொல்கிறாங்கல்ல. எந்த 140ன்னு அறிவியல் பூர்வமாக தானே இவங்க நாங்கள் ஆராய்ந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க பாருங்கள். நாங்கள் எப்படியெல்லாம் களத்துக்கு சென்று அதை சேகரித்து வெயிலிலும் மழையிலும் கேட்டு வாங்கி அதை அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து இந்த இதை உங்கள் முன்னால் வைக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுப்படி எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். சொல்லவே மாட்டாங்க. அவங்களால கணிக்கவும் முடியாது. ஒரு ஃப்ளூக்கில் 150 ஜெயிக்கும் திமுக, 140 அதிமுக ஜெயிச்ச வரலாறு இருக்குது. அவங்க சொன்னது நடந்ததுன்னு சொல்லுவாங்க தவிர நாங்கள் சொன்ன 140 தான் நடந்திருக்காங்கன்னா உள்டாவாக இருப்பாங்க. இவன் எங்கெல்லாம் ஜெயிக்கணும் இவன் நினச்சிருந்துருப்பான உள் அரைக்கும். நம்மக்கிட்ட தான் சொல்லலையே. அங்கே மாற்று கட்சி ஜெயிச்சிருக்கும், இவன் தோக்குன்னு சொன்ன இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கும். யாருமே தொகுதிகளை சொல்கிறதே இல்லை. வாங்குகிற பெர்சன்டேஜ் தகுந்த மாதிரி சீட் ஷேரிங்கை போடுவாங்க. இப்போ 15 இடம்னு போட்டால் விஜய்க்கு 6 முதல் 10 அப்படின்னு ஒரு சர்வேலாம் வருது இல்லை. விஜய் 18% வாங்குவார், 6 முதல் 15 இடங்கள் பெறுவார் அப்படின்னு போட்டிருப்பான். 15% வாங்கி 18% வாங்கி யாராலும் ஜெயிக்க முடியும்? நான் சொல்ல புரியுதுங்களாங்க? அந்த ஷேரிங்கே தப்புங்கிறேன். நான் சயின்டிஃபிக்காகவும் தப்பாக தான் போகுது. அப்படி தவறாக வந்த பிறகு ஒரு நிறுவனம் கூட, அது ஊடக நிறுவனமாகட்டும், கருத்து கணிப்பை நடத்திய அந்த தொழில்நுட்ப நிறுவனமாகட்டும், ஒரு வருத்தம் தெரிவிக்கிறவங்க கூட யாருமே சொல்லலை. மக்கள்கிட்ட தார்மீக மன்னிப்பை எவருமே கேட்டதில்லை. அப்படி கேட்காத நபர்களை, நிறுவனங்களை நாம் முக்கியத்துவப்படுத்தி விவாதிப்பதே தவறு. இப்போ தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து இவ்வளோ சதவீதம் வாக்கு வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருந்தாலும் கூட அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு வராங்க, ஏடிஎம்கேவோட 25% வாக்கு வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஏடிஎம்கே களத்திலே இல்லை, ஆதவர்ஜனா குறிப்பிட்டிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய பார்வை நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய தன்னம்பிக்கை காட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதீத தன்னம்பிக்கை தெருவில் கொண்டாந்து விட்டுரும். அது கடந்த கால வரலாறுகள் பல உண்டு. அதோடைய தன்னம்பிக்கையை பாராட்டலாம், ரொம்பவும் வச்சுக்க வேண்டாம்னு ஒரு அறிவுரை சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம கொச்சைப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. 42% வாக்கு எங்களுக்கு வந்துடுச்சுன்னு ஒரு செங்கோட்டையன் கூட சொன்னார். ரைட்டு, ஆட்சி அமைக்கட்டும், வாழ்த்துக்கள். பட் களம் அப்படி தெரியல நமக்கு. நம்ம ஓரளவு யூகம் பண்ணலாம்ல. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மையக்குழு கூட்டு பாஜக மையக்குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து விஜயகாந்த் போலவும் கமலஹாசன் போலவும் 5% அல்லது 8% வாக்குகள் மட்டுமே பெற முடியும் அப்படின்னு வந்து அவரு ஆழமான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சு. ஆழம் இல்லை அவர். ஆமாம், எப்படியும் எங்களுக்கே தெரியுது, இப்போவே ஒரு 20% வாங்கிட்டு வரணும் ஒருத்தர் சொல்லுவார். அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ போடுவோம், ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே போடுவோன்னு ஒரு வார்த்தையை அவங்கவுங்களுக்கு வாய்க்கு வந்ததை அள்ளி விட வேண்டியது தான். பட் நம்ம ஒரு பொது பார்வை பார்க்குறோம். நானும் என்ன கருவியை வச்சா சொல்கிறேன் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக நம்ம பல பேர்கிட்ட பேசுவோம். நம்ம வீட்டுக்கு வர்றவங்க, நாம் போகிற வீடுங்களில் பேசுகிறவங்க, அந்த வீட்டு உரிமையாளராகட்டும், உறவினராகட்டும், அங்கே வேலை செய்கிற வேலைக்காரங்களாகட்டும், டிரைவராகட்டும், ஆட்டோ டிரைவராகட்டும், காய்கறி விற்கிறவன், இப்படி பல பேருடைய கருத்துக்களை கேட்டால் விஜய் இந்த அரசியல் களத்தில் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். அது முதல் பாயிண்ட்டு. எவ்வளவு தெரியாது. ஆனால் இப்போது ஓரளவு யூகம் பண்ணால் டபுள் டிஜிட்டை தாண்டுவார்னு தோணுது. குறைஞ்சது 10லேருந்து 15 வாங்குவார். நான் ஒரு பார்வை பார்க்குறேன். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். மிக நிச்சயமாக சீமான் 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு வாங்கிய அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை விஜய் தான் சந்திக்கிற முதல் தேர்தலே வாங்கிடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதெல்லாம் மறுக்க முடியாது. அவருக்கு 1% கூட 234 தொகுதியில் போட்டியிட வேட்பாளரே இல்லைன்னா சொன்னாங்க. அதையெல்லாம் நான் அந்த விமர்சனத்தை வச்சதே கிடையாது. எப்படி ஆள் இல்லாமல் போவாங்க? இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வர்றான். வேட்புமனுவை ஃபில் பண்ண தெரியாதே தவிர போட்டி போடணும்னு ஆர்வம் இருக்கிறவன் 10 பேராவது ஒரு தொகுதிக்கு இருப்பான்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி எந்த லட்சணத்தில் வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் லட்சணங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கடுமையாக, அவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் சீட்டை வாங்குறாங்கல்ல, களத்தில் தெரியல. ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. நேரம் ஓரளவு விசிபிலிட்டி வந்திருக்கணும். தாவேகாவினரிடம் வரலை. விஜய் அதையும் கவனிக்கணும். ஏன்னா அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, இப்போ வாங்குகிற வாக்குகள் தான் 29ல் அவருடைய பேர வலிமையை கூட்டும். அது அவருடைய அரசியலுடைய அந்த கன்சிஸ்டன்சிக்கும் சர்வைவலுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க போகிற ஓட்டு. ஆட்சியை பிடிச்சாருன்னா நம்ம கையில் அது இல்லை. அது தமிழ்நாட்டோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ, விஜய் ஆட்சிக்கு வந்தால் நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், இல்லை ஊரை காலி பண்ணிட்டு போக போகிறோமா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
களத்தில் சரியாக வேலை செய்யணுங்கிறத விஜய் கண்காணிக்கணும். ஏதோ தலைவருங்கிறது ஏதோ பிரச்சாரம் பண்ணிவிட்டு அல்ல 2 தொகுதி பண்ணி 2 ரத்து பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஏசி ரூமில் உட்காந்துக்கிறது தலைவர் வேலை அல்ல. தேர்தல் களம் அப்படி அல்ல, தேர்தல் அரசியல் அப்படி அல்ல. விஜய் இன்னும் கொஞ்சம் உழைப்பை செலுத்தணும்னு நான் பார்க்குறேன். இப்போ சீமான் பற்றி சொல்லியிருந்தீங்க, 15 ஆண்டு காலமாக வந்து தனித்து நின்று வந்து அவர் போராடிட்டு இருக்காரு களத்துலன்ட்டு. எதனால் அவர் வந்து தொடர்ந்து அந்த வெற்றின்ற ஒரு இலக்கை வந்து அடைய முடியாததுக்கான காரணம்? கூட்டணி அரசியல் அவசியமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் அது தெரிஞ்சிருந்தும் அவர் அதை விரும்ப மாட்டார். ரைட்டா, அது அவருடைய கொள்கையாக இருக்கலாம். நான் எவன் காலிலையும் போய் விழ மாட்டேன், என் காலிலையும் வந்து விழுந்து சீட்டு வாங்கணும்னு நான் தரமாட்டேன்னு அது ஒரு முடிவில் இருக்கிறார். பட் அது தொடர் தோல்விகளை தருது அல்லது தொடர்ச்சியாக வெற்றிகளை தரலைங்கிற புரிதலுக்கு அவர் வரணும்னு தான் அவருடைய தம்பிமார்களே பல பேர் விரும்புகிறாங்க. அதிகார வெறி இல்லை. இப்போ தெருவில் நின்று கத்துறது, சட்டமன்றத்தில் போய் பேசுனா ஓரளவு சபை குறிப்பில் ஏறும், 4 தடவை கத்துனா 2வது என்னான்னு காது கொடுத்து கேட்பான், அதில் 1வது நடைமுறைக்கு வரும்னு நம்ம கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் அந்த கட்சிக்காரங்க இயங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவு சீமானுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஏதோ நான் கோபத்தில் சொல்லலை, நல்ல விதமாக தான் சொல்கிறேன். அவர் வாங்கின 8.5% வாங்கி காமிச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் சீமானுக்கு. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் வந்த பிறகும் என் கொள்கைக்காக எனக்கு அளிக்கிற வாக்குகளை குறையவே இல்லை, மக்கள் என்ன தொடர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு அவர் காட்டலாம். ஒரு 1% அதிகம் வாங்கிட்டாருன்னா அது இன்னும் பெரிய வெற்றியாக கூட அது இருக்கும். எந்த சூழலிலும் நான் இந்த களத்தை விட்டு காணாமல் போக மாட்டேன்னு தன்னுடைய இருப்பை இன்னும் அழுத்தமாக பதிவு பண்ணுவார். அதை வச்சுக்கிட்டு இனிமேலும் அடுத்த தேர்தலில் தனிச்சு தான் போட்டுடணுமாங்கிற ஒரு எண்ணத்துக்கு அப்புறம் சீமான் வருவாரோன்னு தோணுது. அவரை ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் தள்ளி விடணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. அவருடைய உழைப்பு வீணாகுதுங்கிற அந்த அர்த்தத்தில் இதை நான் சொல்கிறேன். மாறாக அவருடைய வாங்கின அந்த 8.5% குறைஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், ஒரு அயற்சி வந்துடும். சீமானுக்கே ஒரு அயற்சி வரும். என்னடா நம்ம கொள்கைக்கு இவ்வளோதானா மரியாதை அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் ஒரு கூட்டத்தில் விரக்தியாக பேசினார் பார்த்தீங்களா, ஒன்று என்னை கூப்பிட்டு சாப்பாடு போடு, இல்லாட்டி சாப்பாட்டில் விஷத்தையாவது என்னை கொல்லுங்கிறாரு. அது காமெடியாக தெரியலாம், உள்ளூர ஒரு விரக்தி இருக்குது. அந்த விரக்தி தொடர வேண்டாங்கிற அந்த பார்வையில் தான் சொன்னேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சீமான் தன்னுடைய அரசியல் பார்வையை கொஞ்சம் மாற்றிப்பாரோன்னு தோணுது. கொள்கைகளை சமரசம் செய்யாமல் தாராளமாக கூட்டணி வைக்கலாமே. விஜயின் வருகையால யாருக்கு வந்து வாக்கு வந்து பிரிய போகுதுன்றது ஒரு கேள்வியாவே இருக்கு. அது வந்து தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும். ஆனா சீமானுக்கும் இதுல பாதிப்பு எல்லோருக்குமே இருக்கும். அண்ணாமலையை நம்பி பிஜேபிக்கு வந்த இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று இருக்கு இல்லையா, ஆயிரக்கணக்கான பேர் அங்கேயும் வந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் கூட சொல்லலாம், நமக்கு இருக்கு சொல்றதுல. அங்கேயும் சேதாரம் வரும். ஏன்னா விஜய்க்கு பின்னால் வர்றவங்க பூரா இளைஞர்கள் போது அவன் இது வரைக்கும் வேற கட்சிகளுக்கு போட்டவன் தானே, இனிமேல் வேற கட்சிகளுக்கு போட இருந்தவன் தானே, அவன் தானே இப்போ விஜய் பின்னாடி திரண்டு நிற்கிறான். சீமானுக்கு, திருமாவளவனுக்கு, அண்ணாமலைக்கு, உதயநிதியை துணை முதலமைச்சராகவும் இளைஞரணி செயலராக வச்சிருக்கிற திமுகவுக்கு, இளம்பெண்கள் இளைஞர் பாசறை நடத்துகிற அண்ணா திமுக, எல்லோருக்கும் தான் சேதாரம் இருக்கும். இதில் பொதுஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாரும் ஒரு இதை மிரட்சியில் காத்துட்ருக்குறாங்க. அது ரொம்பவும் ஒரு இடத்த தாண்டி போயிடுவாரோன்னு பயந்துட்டு நேரத்தில் விஜயே இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும், கையில் வச்சுக்கிட்டே அலைவாங்க சில பேர்லாம், அவனே காலி பண்ணிக்கிற மாதிரி. பொது வெளியில் அவர் நடந்து கொண்ட சில விஷயங்கள் முகம் சொலிக்க வச்சிருக்கு. நடுநிலையானவர்களை, இப்போ இளைஞர்கள்னு சொன்னோம் இல்லையா, அவங்க தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் அம்மா அப்பா இந்த தடவை விஜய்க்கு போடுமா நான் வற்புறுத்திக்கிட்டு இருந்தான்ல, அந்த ஆணோ பெண்ணோ அந்த குரல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விஜயினுடைய அந்த சேஷ்டை கலந்த பொது வெளியில் நடந்து கொண்ட விதத்தினால அது வரணுங்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரமும் இன்னும் அந்த அளவுக்குலாம் கெட்டு போயிடல. விஜய் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ டிவிக்கே ஒரு பக்கம் வந்து திமுக தான் என்னோட எதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா வந்து அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க. ஆனா ஏன் சார் டிஎம்கே வந்து டிவிகேவை விமர்சிக்க மாட்டாங்க? திரும்ப அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இவர் சொல்லிக்கலாம் நான் தான் பாட்டுறேன், அது அப்புறம் அதிமுக களத்திலே இல்லையா, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதான் தன்னம்பிக்கைக்காக தங்கள் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக போட்டி 2 பேருக்கு தான் அவர் சொல்றார். ஆனால் நிஜம் அதுவல்ல. இந்த விமர்சனம், இந்த வார்த்தையெல்லாம் 2 வருஷத்து பழசு. அண்ணாமலை தலைவரான போது தினத்தந்தி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் பிஜேபி தான் இனிமேல், அண்ணா திமுக களத்தில் இல்லைன்னு இதே வார்த்தை அவரும் சொன்னார். இப்போ அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியல. அதுக்காக விஜய் அப்படி போவார்னு நான் சொல்லலை. அப்படி ஆகி நிரூபித்து காமிச்ச பிறகு நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்லுவோம், நாம சொல்லுவோம், உலகமே சொல்லும். ஆமாப்பா திமுக மாற்று விஜய் தாப்பா 2ஆம் இடம் வந்துட்டாரு, இல்லை திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஒன்று பேசத்தானே போகிறோம். இப்போவே சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அவருடைய ஆசையை இலக்கை காட்டுதுன்னு நம்ம பாராட்டலாம். அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இப்படி சொல்றாங்க. அண்ணாமலை எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா இல்ல தெரியும். நேற்று நைட்டு ஸ்பெஷல் ஃபிளைட்ல டெல்லி போயிருக்காரு. நான் சொன்னது அந்த வெற்றி சவடால் ஆணவ மொழி ஆவேசங்கிற பேர்ல ஆணவமா பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு நம்ம சொன்னோம்.
பேசுகிற வார்த்தைகள் தொண்டர்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லை. மக்களை ஏமாற்றுறது மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் அண்ணாமலைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் விஜய்க்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். பொய் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிங்க, திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க, அண்ணா திமுக முகத்திரையை கிழிங்க, மத்தியில் ஆளுகிற கட்சி ஆண்ட கட்சிகளை விமர்சிங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன வேணாலும் செய்யுங்க, பொய் பேசாதீங்க. இப்போ திமுக கூட்டணி பலமான கூட்டணி கட்சிகள் திமுக இருக்கும் பொழுது அங்கே சில சங்கடங்கள் வந்ததை நம்ம இப்போ பேசணும் நிறைய விஷயம். அதே போல அதிமுகவில் அண்ணாமலையால சில பிரச்சனைகள் கடந்த சில நாட்களா ஒரு சலசலப்பு ஒரு பேசும் பொருளா போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து போட்டியிடுறது தொடர்பா அதை பத்தி உங்களோட அண்ணாமலையினுடைய வார்த்தைகள்ல நேர்மை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்புகிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த இதெல்லாம் கொஞ்சம் வேகம் அதிகம். அவர் எழுதினாலும் ஒரு லெட்டர் 3 நாள் 4 நாளாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்குல்ல. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இயங்குறவர் அண்ணாமலை. அல்லது யாரோ ஒருத்தர் பார்த்து அண்ணே நீங்கள் எழுதுனதா ஒரு லெட்டர் வெளியில் வந்துகிட்டு இருக்குன்னு அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு சொல்லியிருப்பான். அவர் ஒரு ட்விட்டு போடக்கூடாதா, இந்த கடிதம் என் கடிதம் அல்ல, நான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், நான் தான் 4 நாள் ஏன் மௌனமாக இருந்தேன், அந்த 4 நாள் எந்த மாதிரியான நாள், எதுக்காக வேடிக்கை பார்த்தீங்க, எந்த விமர்சனம் வெளியில் வரட்டும் நீங்கள் காத்திருந்தீங்க, புரியுதுங்களா? உங்கள் கையெழுத்திட்டு ஒரு லெட்டர் வருது, அண்ணாமலை லெட்டர்னா கூட பரவாயில்ல, அண்ணாமலை இப்படி கோபமாக இருக்கிறாராம், அவர் கன்னத்தில் அறைந்தாராம், கதவை சாத்தி விட்டு இழுத்து சாத்தி விட்டு வெளியே பாய்ந்தாராம் அப்படிலாம் போட்டால் அது யூகம். நான் எழுதி அண்ணாமலைன்னு கையெழுத்து போட்டுக்கு ஒரு லெட்டர் ஏன் லெட்டர் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு 4 நாள் ஆச்சுன்னு கேட்குறேன். நயினார் நாகேந்திரன் தலைமையில பாஜக இயங்குறது அண்ணாமலைக்கு வந்து அதிருப்தி தருதுன்னு. அது மனுஷன் தானுங்க, அரசியல்வாதி. மனுஷனுக்கே ஒரு ஆசை இருக்கிற போது அரசியல்வாதிகளுடைய ஆசைகளுக்கெல்லாம் அளவே கிடையாது. அவர் மாநில தலைவர் பதவி அவரிடமிருந்து பறித்த போதிலிருந்தே அவர் சந்தோஷமா இல்லை, அது இயல்பு தான். அந்த வருத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அந்த வளர்ச்சியில் அண்ணாமலைக்கும் பங்கு உண்டுங்கிற போது நான் என்ன தவறு செய்து என்கிட்ட இருந்து பதவியை பறிச்சிங்க, அல்லது எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நியாயமான எதிர்பார்ப்பும் கோபமும் அண்ணாமலைக்கு இருந்தால் தப்பில்லை. ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல இன்னொரு தலைவர் வந்துட்டார், அந்த தலைவருக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுத்தானே ஆகணும். தேர்தலில் போட்டியிடலைன்னா நான் பல காரணங்களை போட்டியிடல, பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எப்படியாவது அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராகணுங்கிறது தான் என்னுடைய ஒரே இலக்கு. அதுபோல் எங்களுடைய 27 தொகுதிகளையும் மொத்தத்துலேயும் நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு இலக்கு. அதுக்காக உழைக்க போகிறேன்னா அதை ஒரு மாதிரி பார்க்கலாம். நான் ஏன் போட்டியிடவில்லை என்பதை மே 4ஆம் தேதி சொல்லுவேன்னா அது என்ன மே 4? ஏன்னா போட்டு சாத்துறதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து சாத்தலாம் நயினார் நாகேந்திரனை, பிஜேபியை, தமிழ்நாடு பிஜேபி எடுத்த தவறான முடிவுகளை, நீங்கள் ஏமாந்த கதையை, நீங்கள் செய்த துரோகத்தை மே 4ஆம் தேதி நான் சொல்லுவேன். இப்படி தானே நான் யூகம் பண்ணுவேன். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொதுஜனமா, ஒரு அரசியல் அறிவு கொஞ்சோண்டு இருந்தால் கூட இப்படி தானே ஒருத்தன் யோசிப்பான். இதை யோசிக்க விடலாமா? இது அந்த கட்சிக்கு அந்த அணிக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அதனால தான் அண்ணாமலை கிட்ட நேர்மை இல்லைன்னு சொன்னேன். இப்போ அண்ணாமலை மே 4ஆம் தேதி நான் ஏன் போட்டிடலை அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வந்தோம்னா விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி வார்த்தை சொன்னனால தான் நம்மளாம் யூகம் பண்ணோம். அப்போ கூட்டணி அரசு வரப்போ தொங்கு சட்டமன்றம் வரப்போகுதா, அப்போ அமைச்சர்கள் இடம்பெறலான்னு நினைக்கிறாரா, இல்லை அவன் நானே நிற்கலான்னு நினைக்கிறாரா, நான் பக்கத்தில் இருந்தால் தான் யாரை ஆக்குறதுன்னு முடிவு பண்ண முடியும்னு நினைச்சாரா? நம்ம ஒரு யூகம் பண்ணனா நம்ம மேலே பாயிறார். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நீங்கள் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், சொல்கிற நேரம், எம்பியாக இருக்கிற ஒருத்தர் எம்எல்ஏ நிற்கிற போதுன்னா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? நம்ம ஒரு யூகம் பண்ணுவோமா மாட்டோமா? அவர் எம்பியாவே இல்லை, எம்எல்ஏங்கன்னா யாராவது இப்படி கேட்போமா? காட்டுமன்னார் கோயிலில் 100% ஜெயிப்பாருங்கன்னு நான் கண்ணை வலிக்க நானும் பேசுவேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எம்பியாக இருக்கிற ஒருத்தர் ஏன் எம்எல்ஏக்கு வராரு அப்படின்னு கேள்வி வரும்போது விவாதத்தை தொடக்கி வைக்கிறமேன்னு திருமாவளவனுக்கு தெரிஞ்சே தான் தொடக்கி வைச்சார். விவாதம் நடந்தா ஏன் நடத்துறீங்கன்னு அவர் போட்டியிடாதனால அந்த புதிய சூழல்ங்கிற அந்த வார்த்தையும் அடிபட்டு போச்சோன்னு நான் பாக்குறேன். வீடியோ மூலமா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அது தவறு. அதான் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக அதை பண்ணிருக்கிறார். வேட்பாளர் பட்டியலையே நெருக்கடினா திமுக உட்கட்சி நெருக்கடின்னு நான் சொன்னேன். அவரே வீடியோலயே சொல்றாரு, எனக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்கு, ஒரு தொகுதிக்கு 4 பேர் கேட்குறீங்க, 4 பேரும் தொகுதியானவங்க தான், நம்ம கேட்ட தொகுதி கிடைக்கல, அப்படி அவங்களா கொடுத்த தொகுதியில் வேட்பாளர் நமக்கு சரியா இன்னொரு ஆளை நான் போட வேண்டியிருக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு பொது வெளியில் உடைச்சிட்டார். அது ஒரு முழுமை பெற்ற ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல, தவிர்த்திருக்கணும். அது அதாவது சமாளிக்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம், இத்தனை ஆண்டு காலமாக ஒரு போராட்ட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து கட்சியை நடத்தி வந்த திருமாவளவன் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடாது இல்லைங்க. ஒரு தலைவர் நெருக்கடி, அப்போ அவருக்கு அந்த ஆற்றல் குறைஞ்சிடுச்சோன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை? தலைமை அந்த வட்டமேசையில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இப்போ அவர் வந்து வீடியோ மூலியமா வெளியிடுறதே வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு, ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு. இல்லை, அந்த சூழலை சமாளிக்கிறதுக்காக அவர் அப்படி நடந்துக்கிட்டார்.
எல்லாத்தையுமே எல்லா காலமும் அப்படியே பண்ண முடியாது. வேட்பாளர் இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அறிவிங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் 4 கேள்விக்கு பதில சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. அது நீங்கள் வீடியோ வெளியிடவும் தானே நாமளாக யூகம் பண்ண வேண்டியிருக்கு. அதுவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில சொல்லி தெளிவையும் அன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல. இந்த 3-4 விவாதத்தை அவர் தவிர்த்திருக்கலாம்ல. கிட்டத்தட்ட 4வது நாள் 5வது நாள் தான் நான் போட்டியிடலை, அங்கே ஜோதிமணி போட்டியிடுவார்னு அவர் சொல்கிறார். அந்த 5 நாள் விவாதத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். அது மறைமுகமாக அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துடுச்சுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமே சரி, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதே 2ஆம் கட்ட தலைவர்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர்லாம் சொல்லிட்டு வந்தாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு ஒரு புறம் இருந்தாலும் அது அடங்கிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் இப்ப வரையும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணல. புதுச்சேரியில பண்ணியிருக்காரு, கேரளால பண்ணியிருக்காரு. இப்ப வரைக்கும் நாள் இருக்கு. நேற்று புதுச்சேரியில் பேசுற போது கூட அங்கேயும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போட்டியிடுது. இவருடைய பெயரையோ திமுகங்கிற பெயரையோ சொல்லலைன்னு கேள்விப்பட்டேன். ராகுல் காந்தியினுடைய அந்த உடல் மொழியும் வாய்மொழியும் எந்த வகையிலும் காங்கிரஸுக்கும் பிரயோஜனம் தராது. அவர்கள் அங்கம் பெற்றிருக்கிற அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவங்களுக்கும் பலன் தராது. அந்த கசப்பை நீங்க இவ்வளவு தூரம் பொதுவெளியில போட்டு உடைக்க உங்களுக்கு 1000 வருத்தம் இருக்கலாம் திமுக கூட. அப்படின்னா கடைசி வரைக்கும் உறுதியா இருந்து உங்களோட கூட்டணி வேணாம்னு சொல்லிருக்கணும். பிரதமர் மோடி வராரு, தமிழகத்துக்கு வராரு, அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது, பிரச்சாரத்திற்கு ஏற்பாடுகள் நடக்குது. அப்ப ஏன் ராகுல் காந்தி தேசிய கட்சி இன்னமும் காலம் இருக்கு. இன்னொரு கிட்டத்தட்ட 10-12 நாள் இருக்கிற போது கடைசி வரைக்கும் ஒரு மேடை ஏறாமலேயே இருந்தால், இருவரும் ஒரே மேடையில் ஏறாமல் இருந்தால் மிக நிச்சயமாக அது ஒரு தவறான சமஞ்சியை கொண்டு போய் சேர்க்கும். அது இங்க அந்த அணிக்கு நல்லதில்லை. மாறாக ஒரு கூட்டத்திலேயாவது 2 பேரும் ஒரே மேடையில் ஏறிட்டாங்கன்னா, நடிச்சாங்கன்னா கூட ஓரளவு கசப்புகள் மறையும். அது அவங்களுக்கு நல்லது. என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஏதோ நாம ஸ்டாலின் அவமானப்படுத்திட்டோம், திமுக ஒரு குத்திட்டோம் அப்படின்னு பாக்குறல. நீங்களே இன்னொரு கண்ணில் உங்க கண்ணை குத்திக்கிறீங்கன்னு உங்க கையெடுத்து, சரிதானா? உங்களையும் சேர்த்தானே பாதிக்க போகுது. அப்போ 28 இடங்களில் எந்த லட்சணத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க? திமுக இப்படி நீங்கள் எரிச்சல் படுத்துனீங்கன்னா அந்த திமுக உதவி இல்லாமல் 28 இடங்களில் 2 இடமாவது உங்களால் தனித்தனி ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்கிற போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடிக்கவாவது செய்யுங்களேன். நம்ம எல்லாருக்கும் அதான் சொல்லித்தரோம். பொது வெளியில் நடிங்கப்பா. எல்லா கோபத்தையும் கொண்டு கொட்டிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி அடுத்த நாள் கையை தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு சலிப்பு எரிச்சல் வராதா? டிடிவி பொதுவெளியில கசப்பை வெளிப்படுத்திட்டு மறுபடியும் ஒரே மேடையில டிடிவி இபிஎஸ் கூட எல்லாம் நின்று இருக்காங்க. அதுவும் நம்ம அரசியல்ல நம்ம பார்த்துட்டு இல்ல. அதுதான் அந்த கசப்பை காயத்தை மறக்கிறதுக்கு கால இடைவெளி வேணும்னு சொல்றேன். ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே எடப்பாடியும் தினகரனும் 1 வருஷம் முன்னாடி ஒரு மேடையில் தோண்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக இந்த கதியில் இருந்திருக்காது. ஓபிஎஸ் தொடங்கி செங்கோட்டையன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடின்னு பல பேர் இந்த கட்சி விட்டு போயிருப்பாங்களா? செங்கோட்டையன் முதல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சார்ல, கோச்சிக்கிட்டு போய் என்ன சொன்னார்? அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற வேலையில இறங்க போறேன்னார். அவருடைய நோக்கமே அதுவா இருக்கிற போது நீங்க எல்லாம் ஒன்னா சென்றா ஏன் செங்கோட்டையை வெளியே போறாரு? இன்னைக்கு நீங்க தனிநபர்களா துரோகிகள் என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, எடப்பாடியோட உரிமை அது. நல்ல வேலை இங்க இருந்து தான் அதிமுக அவர் வித்துட்டு போயிருப்பாரு அப்படின்லாம் இன்னைக்கு போய் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன்லாம் 4 எம்எல்ஏ அப்படிதான் பார்க்கணும். உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைச்சவங்க அட்லீஸ்ட் அந்த தொகுதியில். அந்த 4 பேர் எந்த எம்எல்ஏ? எடப்பாடியை முதல்வராக்குவதற்கான எம்எல்ஏக்கள். அந்த பார்வை பார்க்க எடப்பாடி தவறிட்டார். ஸோ ஒரு வருஷம் முன்னாடி நடந்திருந்தாலும் நம்ம ஏன் சொல்றோம்? நம்ம எதாவது ஜோசியத்தில் நாள் குறிச்சு வச்சிருக்கோமா? இல்லை அவங்க என்னைக்கு சேரணுங்கிறத பற்றி நமக்கு என்ன கவலை இருக்கு? அந்த கசப்புகளை ஒரு நாளும் அவர் முகத்தில் முழிக்க மாட்டாங்கிற அளவுக்குலாம் வார்த்தைகளை 2 பேரும் பரிமாறின பிறகு, அந்த ஒன்றா ஆன பிறகு ஒரு 4 தடவை தமிழ்நாட்டை சுற்றி வந்திருந்தாங்கன்னா அந்த கசப்பு மாதிரி ஒரு உற்சாகம் வந்திருக்கும் அந்த கட்சிக்கு. இப்போ ஓரளவு வந்திருக்கலாம். முழு அளவில் வருமானா நேரம் பத்தாது. என்னப்பா 10 நாள் முன்னாடி தானே இப்போ சேர்ந்துருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாங்கிறதுக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கும். இது எல்லோருக்குமே பொருந்தும். இறுதியான ஒரு கேள்வி. திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குன்றது வெளிப்படையா தெரியுதுன்றதே நம்ம பேசிட்டு வரோம். இதுக்கு தாவேக்கா வருகை காரணமா இருக்குமா? ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி சேர விருப்பம் தெரிவிச்சாங்கன்ற போலவும் தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? அது தாவேக்காவோட வருகை இந்த முரண்பாட்டுக்கு காரணமா இருக்கு. நிச்சயமா ஒரு புதிய வரவு வருது, அதுக்கு இவ்வளவு பேர் கூட்டம் சேர்றாங்கன்னா அப்ப திமுக கொடுக்குற அந்த 20+க்காக நான் போய் நிக்கணுமா? அங்கே போய் ஒரு 60-70 இடம் வாங்குவோமேனு ராகுலுக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், அந்த ஆசை வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்கணும். அந்த கள்ள மௌனமோ அந்த கள்ள உறவுங்கிறதெல்லாம் எடுபடாது. உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல வந்துடுது. இன்னைக்கு ஒரிஜினா போட்டு உரைச்சிருக்கிறார். திரும்ப ஏற்கனவே தெரிஞ்சு ராகுல் எங்களிடம் பேசினார். பிரவீன் சக்கரவர்த்தி வந்ததை பத்தி உலகமே சொல்லிடுச்சு. அவரும் பேட்டி கொடுத்தார். இன்னைக்கு ராகுலும் எங்களோடு பேசினார், எங்களோடு கூட்டணி வைக்க விரும்பினார்னு அவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிட்டு எப்படி ஒரே மேடையில் போய் நிற்பீங்க? இந்த இரட்டை வேடமெல்லாம் எடுபடாதுங்கிறேன் நான். அது ஒரு 3 மாதம் முன்னாடி தெளிவாக நாங்கள் ஒரு பரீட்சார்த்த முறையாக 89 நாங்கள் எப்படி ஒரு விஷ பரீட்சையை நடத்தினோமோ
அல்லது விஷப்பரிச்சைங்கிற வார்த்தையோட பயன்படுத்த வேணாம். எப்படி நாங்கள் ஒரு சுய பரிசோதனை பண்ணமோ அது மாதிரி மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டு வெளியே போய் தாராளமாக கூட்டணி வைங்க. இங்கே நீங்கள் எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை திமுக எப்போது அமைக்க போகுது, ஏன் லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சோடங்கர் ஒரு பேட்டி கொடுப்பார். அங்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பார். இந்த இரட்டை வேடம் இங்கே இல்லை, எங்கேயுமே எடுபடாது, எடுபடக்கூடாது. அரசியலுக்கும் நேர்மைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சமாவது நேர்மை வேண்டாமா? அந்த ஆதங்கத்தில் தான் நான் இவ்வளோலாம் பேசுகிறேன். நிச்சயமா சார். இப்போ களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள், விமர்சனங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் 1 மாத காலத்தில் முடிவு என்னன்னு தெரிய வரும். தொடர்ந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி சார். நன்றி.